Okay. Okay, so shall we say the prayer? Om Asato Ma Satgamaya Tamaso Ma Jyotirgamaya Mrityorma Amritangamaya. Om Shanti 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 Hari. Welcome to the first conversation with teachers Manoj, Kalpana, Shri, Jayashri. I'm really happy to start this conversations. இதுல வந்து நீங்க என்ன வேணா என்ன கேள்வி கேட்கலாம், என்ன வேணா நீங்க வந்து டவுட் கேட்கலாம், எவ்வளோ சில்லின்னு நினைச்சாலும் நீங்க கேட்கலாம், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைச்சாலும் சொல்லலாம், உங்க ஃபீலிங்க ஓப்பனா சொல்லலாம். ஓகேவா? இப்ப நான் சொல்றது தப்பா இருந்தாலும் அதை நீங்க இல்ல மேம் அந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, நீங்க சொல்றது தப்பா இருக்கலாமோ சொல்லலாம். எப்படியும் எனக்கு ஓகே. சரியா? all of you, all 4 of you, please feel free. So இப்ப இந்த ஃபார்மேட் எப்படி பண்ண போறோம்னா, ஒரு 10ல இருந்து 12 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஐடியாஸ் சில்ட்ரனோட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்போ என்ன டவுட் இருக்குதோ, இல்ல உங்களுக்கு இப்ப நீங்க சம்மர் கேம்ப் பண்ண போறீங்க, அப்படி இல்ல குழந்தைகளோட என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரி குழந்தைக்கு எப்படி எது வேணா கேட்கலாம் நீங்க. அப்புறம் அது ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு ஓப்பன். 15 to 20 மினிட்ஸ் அதுக்கு ஓப்பன். நாட் மோர் தென் 40 மினிட்ஸ் மீட்டிங் அவ்வளவுதான் முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் லோட்டஸ் பத்தி என்ன சொல்லணும்னா, ஹார்டிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்குலாம். ஓகே, ஹார்டிசம்ன்றது என்னது? லோட்டஸ் உடைய கரிக்குலம். அந்த கரிக்குலம் வந்து வே ஆஃப் லைஃப், ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு நான் சொன்னேன். அதை பத்தி நம்ம எப்படி இது சீரீஸ் ஆஃப் கான்வர்சேஷன் நம்ம பண்ணோம். ஸோ ஹார்டிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப்னு சொல்லும்போது இப்போ நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்க வேண்டாம். புத்தர் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்றத மட்டும் நம்ம பார்ப்போம். அதை நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையோட ரிலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லி கொடுத்தது வந்து, அவர் வந்து 4 உண்மைகள் நம்மளுக்கு சொன்னார். 4 உண்மைகள் புத்தர் நம்மளுக்கு சொன்னது. மனிதனா பிறந்துட்டா, இந்த உலகத்துல பிறந்துட்டா சஃபரிங், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு கஷ்டங்களுக்கு வராம இருக்காது. நம்ம கஷ்டம் வந்துகிட்டு தான் இருக்கும். அது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு அவர் வழி சொல்லியிருக்காரு. 2வது உண்மை, வாழ்க்கை தத்துவம் உண்மை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கஷ்டங்கள் வந்தது, அது எப்படி வந்ததுன்னு ஒரு பாதை இருக்கு. ஓகே, அதுதான் 2வது. அந்த பாதை இல்லாம வராது, ஏதோ ஒரு பாதையில தான் அது கஷ்டம் நம்மளுக்கு வந்துருக்கு. 3வது உண்மை இப்பதான் அவர் சொல்றாரு, எந்த கஷ்டம் இருந்தாலும் அது போக்கி நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு 3வதா சொல்றாரு. இப்ப 4வதா சொல்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இப்போ நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, வெல்பீயிங், நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்னன்னா அதுக்கு ஒரு பாதை இருக்குன்னு அர்த்தம். ஹலோ, ஹாய். ஹாய் தம்பி. தம்பி பேர் என்ன? அதே சொல்லு. சொல்லுங்க. ஹாய் பண்ண நந்தினி மேம். ஓஹோ, தேங்க் யூ ஹாய் so much. சொல்லிட்டாரு.
வெரி குட். நைஸ் டு மீட் யூ பா தம்பி. வெரி நைஸ் டு மீட் யூ. ஓகே. சோ இப்ப 4வதா உண்மை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா புத்தர், இந்த நன்மை விளைவிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு உடம்பு, மனசு, வாழ்க்கை நல்லா அமையறதுக்கு ஒரு பாதை இருக்கு. சோ இந்த 4 தான் உண்மை. மொத்தமே புத்திசம்ல இந்த 4 தான் உண்மைகள். வேற எதுவுமே வந்து அவங்க சொல்லல. சோ இப்ப வந்து இத எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்டின்னா, இத நீங்க முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். இல்ல இதுதான் முதல் தடவ நீங்க கேள்விப்படலாம். இருந்தும் நம்ம வாழ்க்கை குழந்தைங்களோட இருக்கும்போது, டீச்சரா இருக்கும்போது, அந்த முதல் உண்மை ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னீங்கன்னா, அது 2 விதத்துல இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில சஃபரிங் வந்துகிட்டு தான் இருக்கும். அந்த சஃபரிங் வந்து நமக்கு நாமே அத போக்கிக்க பழக்கம் இல்லன்னா, நம்ம குழந்தைக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள நம்ம விளக்க முடியாது. நம்ம குழந்தைங்ககிட்ட கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். எல்லாமே ஈஸியா வர்றதில்ல. குழந்தைங்களுக்கு வாழ்க்கை முறையில நெறைய கஷ்டங்கள். ஒரு வேலைய பண்ணணும்னாலே அவங்களுக்கு அது கோஆர்டினேஷன் இல்லாம போகுது. எவ்வளவோ விஷயங்கள் அவங்களுக்கு சொல்ல முடியாம நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும்பொழுது, அந்த குழந்தையோட கஷ்டத்த நம்ம போக்கணும்னா, டீச்சரா நம்மளோட டியூட்டி வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறது மாத்திரம் இல்ல. டீச்சரா நம்ம டியூட்டி என்ன ஆகுது? அவங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டத்த புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்கறது நம்மளோட டியூட்டி ஆகுது. அன்னைக்கு மனோஜ் அழகா சொன்னீங்க. ஒரு குழந்தை பாத்ரூம் ஸ்மெல் பண்றான்னா, நீங்க அது ஸ்மெல் பண்ணி பார்த்ததாக சொன்னீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அதாவது அவங்க அவன் ஏன் அந்த மாரி பண்றான்? அந்த குழந்தை ஏன் அந்த மாரி பண்றா? அவளுக்குள்ள என்ன கஷ்டம்? அத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளே புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முக்கியமான விஷயம். நம்ப நம்மளே புரிஞ்சுக்கணும்னா பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் போட்டு ஃப்ளைட் ஓட்ட போறதில்ல. மூனுக்கும், ஜூபிட்டருக்கும் ரொம்ப சிம்பிள். தினம் நம்ம என்ன வாழ்க்கையில எப்படி வாழறோம்? எப்படி ரியாக்ட் பண்றோம்? நம்மள்கிட்ட பிரச்சனைகள் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்றோம்? இதெல்லாம் நம்ம பார்த்தாலே போதுமானது. அத பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கிறமானது. இப்ப நம்ப ஒரு பிரச்சனை வரும்போது, அத ரியாக்ட் பண்ணும்போது, அந்த ரியாக்ஷன நம்ப திருப்பி நோக்கி பார்த்தோம்னா, அது சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏதோ சரிப்பட்டு நம்ப பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்றோம் நம்போ? யோசிச்சு அடுத்த தடவ வேற மாத்திக்கலாம்னு நெனைக்கிறோம். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ரொம்ப பெரிய ராக்கெட் சயன்ஸ் இல்ல இது. சோ இந்த சஃபரிங்க நமக்குள்ள எப்படி போக்கணும்ன்றது தான் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது. ஆஸ் அ டீச்சர் நீங்க கஷ்டத்தோட இருந்தீங்கன்னா, அந்த குழந்தையும் கஷ்டமா இருக்கும். கஷ்டத்தோட இருப்பான். இப்ப நீங்க வந்து கஷ்டம் உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டத்த போக்கிக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா, அந்த குழந்தைக்கு என்ன வந்தாலும் நம்மளால அத சரி பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும். ஓகேவா? இதுதான் நம்ம நடைமுறையில ஓகே. நடத்த வேண்டிய ஃபர்ஸ்ட் திங். நம்ம சொல்லிக் குடுக்க வேண்டியது வீவிங் சொல்லிக் குடுக்கலாம், டிராயிங் சொல்லிக் குடுக்கலாம், குக்கிங் சொல்லிக் குடுக்கலாம், அ அ ஷட்டில் காக் விளையாட சொல்லிக் குடுக்கலாம், கோலம் போட சொல்லிக் குடுக்கலாம். எவ்வளவு வேணா நம்ம சொல்லிக் குடுக்கலாம். ஆனா, நம்ம சொல்லிக் குடுக்க வேண்டியது எப்படி? நம்ம நடைமுறையில நம்பளால எப்படி நம்மள மாத்திக்க முடியும்? நம்ம கஷ்டத்த சந்தோஷமா மாத்திக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க. அது விலை உயர்ந்தது. மீனிங் அதுக்கு ஒரு விலையே போட முடியாது. நீங்க என்ன வேணா சொல்லிக் குடுக்கலாம் குழந்தைக்கு. அந்த கரிக்குலம்ல அது இம்பார்ட்டன்ட் ஓகே. டு சம் எக்ஸ்டென்ட் நேச்சுரலா இருக்கணும். டு சம் எக்ஸ்டென்ட் அவங்களுக்கு ஈஸியா இருக்கணும். சம் எக்ஸ்டென்ட்
அவங்களோட லெவல்ல இருக்கணும், அதெல்லாம் சரி. ஆனா இதுதான் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் மேல் பாடம். வாயால சொல்லிக் கொடுக்க முடியாதது. நம்ம எப்படி இருக்கோன்றது. இப்ப நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்றோம். நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். அது சரிப்பட்டு வரல, நம்மளுக்கு துக்கம் வருது. நம்மள கூட இருக்கிறவங்களோட இருக்கிறவங்களுக்கு துக்கம் வருது அதனால அப்படின்னும்போது, அதை எப்படி நம்ம மாற்றிக்கிறோம் நம்மள. அது ஒண்ணு தான் நீங்க செய்ய வேண்டியது. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன் நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லணும். போனோம்னா, டு டீச் வித் யுவர் பீயிங். டு டீச் வித் யுவர் பீயிங். பீயிங்னா என்ன? நான் டூயிங்ல இல்ல. பண்ணி காட்டுறது இல்ல. நான் எப்படி இருக்கிறேன்னு முதல் பாடம் என் குழந்தைக்கு நான் சொல்லி ஓகேவா? ஒரு 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 30 செகண்ட்ஸ் இத நான் சொன்னத நீங்க யோசிங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வேற கேள்விகளுக்கு போகலாம். சரி. சோ இப்ப நீங்க இத கல்டிவேட் பண்ணிக்கிறது தான் உங்களுடைய மெயின் டாஸ்க். நீங்க இதுவரை எவ்வளவு வருஷம் நீங்க வேலை பண்ணியிருக்கீங்க குழந்தைங்களோட? உங்களுக்கு நான் புதுசா ஒண்ணும் சொல்லித் தர போறதில்ல. நீங்களே அழகா ஒரு டிசைன் போட்டிருக்கீங்க சம்மர் கேம்புக்கு என்ன பண்ண போறோம்ட்டு. நான் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் சொல்லிக் குடுக்கணும்னா, அ, ஆ, இ எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லிக் குடுக்க போறதில்ல. இதுதான் நான் சொல்லிக் குடுக்கிற முதல் பாடம். நீங்க எப்படி பவர் ஆஃப் யுவர் பிரசன்ஸ், த பிரசன்ஸ் ஆஃப் யுவர் பீயிங், இது 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வே ஆஃப் லைஃப். இது நம்ம குழந்தைங்களுக்காக மாத்திரம் இல்ல, டீச்சரா குழந்தைங்களுக்காக மாத்திரம் இல்ல. ஃபேமிலில, ஃபிரெண்ட்ஸ் கிட்ட எங்கே போனாலும் ரோட்ல, எங்கே ஒரு கடைக்கு போனாலும், அத வந்து அந்த பவர் ஆஃப் பிரசன்ஸ கொண்டு போனீங்கன்னா, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த இந்த உலகத்துல உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் அதுவே சார்ட் அவுட் ஆகுற மாதிரி வந்துரும். சரியா? நம்ம ரொம்ப எஃபோர்ட் பண்ண வேண்டாம். என்னுடைய அத்தனை பவர் உங்ககிட்ட உள்ள இருக்கு. சில சமயம் நம்ம வந்து நம்ம பவர் இல்லன்னு நெனைக்கிறோம். ஆனா, அந்த பவர் வந்து ஃபுல்லா உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா, இப்ப நான் வந்து தினம் டே சென்டர்ல, ஸ்கூல்ல வந்து நான் பண்ண போறதில்ல. நீங்க தான் இருக்க போறீங்க. தினம் குழந்தைகளோட இருக்க போறீங்க. அப்ப அந்த பவர் ஆஃப் பிரசன்ஸ் தான் நான் உங்களுக்கு குடுக்க முடியும். அத கல்டிவேட் பண்ண வேண்டிய நல்லெண்ணமும், அ முயற்சியும், விடாமுயற்சியும். இன்னைக்கு கோவப்பட்டுட்டோம்னா கூட நாளைக்கு அத சரிப்படுத்திக்கலாம். அதனால ஒண்ணும் பெரிய லாஸ் ஆயிட போறதில்ல. சோ, இப்ப நான் வந்து சைலன்ட் ஆயிக்கிறேன். நீங்க கேள்விகள் கேளுங்க. ஓகே. மேம் இப்ப நீங்க சொன்னதுலருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்டின்னா, நம்ம வந்து லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கணும். இப்போ மனோஜ் எப்டின்னா, இப்போ அமைதியா, காமா இருப்பாரு அப்டின்னா, ஸ்கூல்லயும் அதே காமா இருக்கணும். ஸோ பசங்க முன்னாடி வந்து நான் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? அப்டி காட்டுனா, அது நல்லா இருக்காது. ஸோ அ மனோஜ் எப்டியோ அப்டியே இருக்கணும். அப்டின்ற மாரி நீங்க சொல்ல வரதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். மியூட்ல கரெக்ட் தம்பி. கரெக்ட் தம்பி. அது வந்து நீங்க மனோஜா இருக்கணும். ஆனா, நாளைக்குள்ள மனோஜ் இன்னைக்கு உள்ள மனோஜ விட பெட்டரா இருக்கணும். இன்னும் ஓகே. பவர்ஃபுல்லா இருக்கணும். பவர்ஃபுல்னா நான் ஸ்ட்ராங்கா உன்ன இடிச்சு புடிச்சு போடப் போறேன். அது பவர்ஃபுல் இல்ல.
உன்னோட பிரசன்ஸ், உன்னோட ஸ்மைல்ல அவ்வளோ தெரியணும். அவ்வளோ வெளிச்சம் தெரியணும். உன்னோட நீ உள்ள ரூம்ல நுழைஞ்சா எல்லாரும் உன்னை திரும்பி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ் கல்டிவேட் பண்ணிக்க முடியும். யாராலையும் முடியும். யாராலையும் கல்டிவேட் பண்ணிக்க முடியும். பெரிய ஒரு மகான் சத்குரு தான் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. யார் வேணா இதை கல்டிவேட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. மேம், இதை தாண்டி வீடியோல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கலாம்ப்பா, கேட்கலாம். ஓகே. வீடியோல குக்கிங் அப்படின்ற அந்த பேக்கிங் அந்த வீடியோ பார்த்தேன். 7 இயர்ஸாக பழகியாச்சு. சிஎஃப்ஜிஎஃப் டயட், நோ சுகர், நோ மைதா, நோ மில்க். பட் நீங்கள் பேக்கிங் போடும்போது எனக்கு புரியுது. பட் எனக்கு அது டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. வெனிலா ஐஸ்கிரீம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா 7 வருஷம் ஃபுல்லாக அதே கேட்டு கேட்டு பார்க்கும்போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இஸ் இட் பாசிபிளா? இது எப்படி பண்றாங்க? அப்போ சைல்டு அடுத்த நாள் ஹைப்பரா இருக்குமே. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஓடுச்சு. இது எப்படி மேம் இதை அலோவ் பண்றீங்க? எப்படி பசங்களை ஹேண்டில் பண்றது கொஸ்டின்? ஓகே, இதுல வந்து ஒரு அப்ரோச். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாய்ஸ். இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து அது நம்ம ஃபாலோ பண்ண போறோம், சிஎஃப்ஜிஎஃப் டயட் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பண்ண வேண்டாம். அந்த ஆக்டிவிட்டி பண்ண வேண்டாம். நீங்க ஸ்நாக் டியூட்டி போட்டிருக்கீங்க. இதுல ஸ்கெடியூல்ல பார்த்தேன். நீங்க வந்து அது பண்ணலாம். ஒண்ணு எது வேணா உங்க இஷ்ட சிஎஃப்டிஎஃப் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க எது வேணா பண்ணலாம். However, ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெஸ்ட்ரிக்டிங் டயட் அண்ட் டு பி ஃப்ரீ. மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்போது வெளியில இருந்து எல்லாத்தையும் கட் பண்றோம். வெளியில இருந்து இந்த சாப்பாடுலாம் உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கட் பண்றோம். இது வெளி உலகத்துல அது நடக்கிற காரியம் இல்ல. ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இது சாப்பிடாதப்பா, இது நான்வெஜ் போட்டா சாப்பிடாம இருக்கிறது, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம வீட்லயே 4 பேர் 4 விதமா சாப்பிடுவாங்க. நம்ம பண்ணி தான் போடணும். இல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். சோ அந்த உள்ளுக்குள்ள ஒரு ரூல், இது சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு அந்த குழந்தைக்கு புரிஞ்சு அது பண்ணும்போது இப்ப மாறுதல் வரும். ஆனா அதுவரையில் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப நீங்க ஸ்ரீஜா இருக்கிறா. நான் ஒரு லஞ்ச் ஒரு நாள் அவளோட போயிருந்தேன். கொஞ்சம் ஒரு கோவிடுக்கெல்லாம் முன்னாடி. நாங்க எல்லாம் நான் உட்கார்ந்து சப்பாத்தி சாப்பிட்டாங்க எல்லாரும். நான் சாப்பிட மாட்டேன் குளூட்டன்னு. எல்லாம் அவங்கலாம் சாப்பிட்டாங்க. ஆனா வந்து அந்த குழந்தை மாத்திரம் அது வேணான்னுடுச்சு. எனக்கு ரைஸ் வேணுன்ற மாதிரி அவ சாப்பிட்டா. இது வந்திருக்கே நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் அவளுக்கு தோணல. அப்ப அதுக்குள்ள போயிடுச்சு அந்த குழந்தைக்கு. சோ அந்த உள்ளுக்குள்ள போய் அதுவே வேண்டான்னு சொல்லு. சரியா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? இப்போ ஒரு குழந்தை வருது. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்றோம். அவங்க வந்து என்ன பண்றாங்க? அது வந்து வீட்ல போய் வீக்கெண்ட்ல ஐஸ்கிரீம் குடுக்குறாங்க, ஸ்வீட்ஸ் குடுக்குறாங்க, பிஸ்கட் குடுக்குறாங்க, எல்லாம் குடுக்குறாங்க ஈவ்னிங். நாளை காலம்பற வந்து தையா தக்கான்னு குதிக்குது அது. இருந்தாலும் வந்து அவங்க உண்மைய சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது நான் நெறைய பார்த்துட்டேன். ஓகே. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்கூல்ல எடுக்க வேண்டாம் அப்படின்ற நிலைமை வரும். நீங்க நான் சொல்றபடி கேட்காத பொழுது, நீ எடுக்க வேண்டான்னு சொல்லும்பொழுது, பேரண்ட்ஸ் நம்மள விரோதியா பார்க்குறாங்க. அப்ப என்ன பண்றது? நம்ம குழந்தைங்களோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ நான் சொல்றேன். குழந்தைங்களோட நம்ம வொர்க் பண்ணும்போது, "இத பாருப்பா, நீ இந்த மாரி சாப்ட்டுருக்க." கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து என்ன ஆகுது உனக்கு பாரு.
டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, டாய்லெட் போக முடியல, கஷ்டப்படுற, அவனுக்கு தூக்கம் வரல. இந்த மாதிரி நம்ம காட்டலாம். அப்ப குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஓகே வேண்டாம் அப்படின்ட்டு சில குழந்தைகள் நானே மாறுதல் ஆனத பார்த்திருக்கேன். இது 2 விதமான அப்ரோச். ஒண்ணு வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட்டா நீங்க சாப்பிடக்கூடாதுன்ற பொழுது, என்ன ஆகுது? பேரண்ட்ஸ்க்கு அது ரொம்பவே கஷ்டமாகுது. பேரண்ட்ஸ்க்கு கஷ்டமாகி, அவங்களால வந்து ஏன்னா இப்ப நான் டீல் பண்ண வரையில, எல்லாருமே அடாலசென்ட். 12, 13 வயசுக்கு மேல தான் நானு டீல் பண்ணிருக்கேன். 30 வயசு, 35 வயசு வரை டீல் பண்ணியிருக்கேன். அவங்க 12 வயசுல என்கிட்ட வரும்பொழுது, ஆல்ரெடி அவங்க ஸ்டப்பர்னா வர்றாங்க. எல்லாத்தையும் அவங்க கிட்டேருந்து அத எடுக்கறதுக்குள்ள, அவங்க வீட்ல அடிதடி நடக்குது. ஃபேமிலிக்குள்ள கஷ்டம் வருது. அப்பா சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுதான் ஒர்க் ஆகும்ன்ட்டு. அம்மா சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐயோ! அந்த குழந்தை பசியா இருக்குது. சாப்பிட்டுட்டு போட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அது ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணினது. ஆனா, அப்பவுமே 40 பசங்க இருக்கிற கிளாஸ்ல, பாதிக்கு மேற்பட்டவங்க அத சாப்பிட மாட்டாங்க. பண்ண தான் கத்துக்கிட்டாங்களே தவிர, பாதி பேர் வந்து அத சாப்பிடுவாங்க. மீதி பேரு சாப்பிட மாட்டாங்க. தொடக்கூட மாட்டாங்க. பண்ணுவாங்க. சூப்பரா பண்ணுவாங்க. பண்ணி அத விப்பாங்க. சோ அது வேற ஸ்கில். அந்த கண்ட்ரோல் இருக்கிற பசங்களுக்கு அது வேற ஸ்கில் ஆகுது. மனோஜனோட கேள்விக்கு இது பதில் கிடைச்சதா? கிடைச்சது மேம். ஓகே. தேங்க்யூ. கல்பனா எதுவும் சொல்ல இருக்கா? இல்ல மேம். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு என்னன்னா எப்படி நம்ம இருக்கணும் குழந்தைங்க கிட்ட அப்படின்னும் போது எனக்கு புரிஞ்சது, நம்மளே வந்து நம்ம விஷயத்த சால்வ் பண்ண முடியாத பட்சத்துல நம்ம எப்படி சொல்லி கொடுப்போம். நம்ம முதல்ல நம்ம நம்மள விஷயத்த நம்ம சரியா இருக்கணும், நம்ம அதுல இருந்து வெளியில வர நம்ம பழகணும், ஃபர்ஸ்ட் நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றது ரொம்ப சரி மேம். நம்மள பார்த்துதானே அவங்க வளர்றாங்க. ஸோ கரெக்ட் மேம். Thank you, Kalpana. தேங்க்யூ மேம். Shri and Jayashree, anything to add? I have doubt in CFGF diet Nandini. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணலனாலும் கொஞ்சம் சிலதையாவது நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லையா, லைக் திஸ் gluten ப்ராடக்ட். ஸோ வாட் திங்ஸ் வி கேன் அவாய்ட் டு டெல் த பேரண்ட்ஸ் இல்லையா, இது மட்டுமாச்சு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா நம்ம? Sugar. Okay, white sugar. Sugar. Artificial Does flavors. any form of sugar will disturb Any form Nandini? of sugar. Even honey Okay. is bad. Even honey is bad. Okay. Dates are okay. Dates are okay. Kishmish dates are okay. In my understanding. Okay. ஸ்வீட்டா தான் வேணும்னா ஒரு டேட் எடுத்து கொடுக்கலாம். பேரிச்சம்பழம் ஒண்ணு எடுத்து கொடுக்கலாம் அவனுக்கு. பழக்கம் மாத்துறதுக்கு. ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸ், ஆர்டிபிஷியல் கலர்ஸ். அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு இந்த பாக்கெட் பிஸ்கெட் பாக்கெட் இருக்குல்ல, அந்த பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து அத வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எமல்சிஃபையர்ஸ்னு போட்டிருப்பான். அப்புறம் ஆடட் ஆர்டிபிஷியல் நேச்சுரல் ஃபிளேவர்ஸ்னு. இந்த உலகத்துல நேச்சுரல் ஃபிளேவர்ஸ்னு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. மீனிங் அது மார்க்கெட் பண்ற மாதிரி. அப்புறம் வந்து ஃப்ரூக்டோஸ், சுக்ரோஸ், ஓஎஸ்சின்னு இருக்கும். அது எல்லாம் வந்து குழந்தைக்கு தப்பு. சோ இத அவாய்ட் பண்ணுங்க போதும்னு சொல்லிடுங்க. நீங்க வந்து பாக்கெட்ட பாருங்க. அந்த பாக்கெட்ட பார்த்துட்டு இந்த ஓஎஸ்சி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. Okay. Okay. And you can say gluten. இப்போ வந்து how did you understand as a mother, Jayashree? How did you understand gluten is bad for Shrija? She gets stomach upset, Nandini. என்னம்மா? She gets stomach upset easily. சரி, இப்போ ஒரு குழந்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்.
ஆனா ஸ்டமக் அப்செட் வருது இல்ல, இருந்தும் நீ வந்து யூ ஃபீல் அந்த குழந்தை will do better with gluten reduction or gluten extinction. gluten எடுத்துட்டா நல்லதுன்னு நீ யோசிச்சேன்னா அது எப்படி சொல்லுவ பேரண்ட்ஸ்க்கு? how will you tell the parent? See, you can say that wheat and wheat products, derived products are modified genetically worldwide. Anything that is genetically modified is going to harm. Did you know that is the only reason wheat was told, gluten was told not to be given to people? Oh, no, we don't. So there you go. Simple. It is a genetically modified food worldwide. There is Wheat. no pure seed of wheat available in the world. Oh, we don't know. அதாவது இனிமே அடுத்த உலகம் வந்தாதான் இந்த வீட்டே வரும். Meaning everything at some form or the other is genetically modified. Anything you genetically modify harms your body, harms your system. நீ வந்து you don't even have to go an anthroposophic way. Just look at something called sattvic diet. sattvic diet னு நம்ம இந்திய கலாச்சாரத்திலேயே அது இருக்கு. Okay, there are many books available, there are many YouTube videos. sattvic movement னு ஒரு YouTube சேனலே இருக்கு அதுக்கு. They are doing some wonderful work. அவங்களோடதுல பாத்தீங்கன்னா explanation clear-ஆ கொடுப்பாங்க. Why you should avoid sugar, why you should avoid. See, you go the anthroposophic way, parents are averse to anthroposophy. கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கு இப்போ வந்து கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் கொஞ்சம் வந்திருக்கு anthroposophyனால. ரொம்ப ரேரா வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து. சோ நீங்க anthroposophy பேரே எடுக்காதீங்க. நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லிருக்கேன் அன்னைக்கு. இந்த சாத்விக் இது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதேதான் anthroposophy சொல்றதுதான் சாத்விகம். நம்ம ஊர்ல என்ன சொல்றாங்க சாத்விக்? சாத்விக் மூவ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? நம்ம இந்திய கலாச்சாரத்துல என்ன சொல்றாங்க? நேச்சுரலா சாப்பிடுங்க, 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க, மில்லட்ஸ் சாப்பிடுங்க, மில்லட்ஸ் ராகி இது சாப்பிடுங்க, லைட்டா சாப்பிடுங்க, காலம்பரை கொஞ்சம் ஹெவியா சாப்பிடுங்க, நைட்டுக்கு லைட்டா சாப்பிடுங்க, ரொம்ப கேட்ஜெட்ஸ் வந்து 7 மணிக்கு பிறகு யூஸ் பண்ணாதீங்க, நைட்டுக்கு வந்து 9 மணிலாம் லைட்லாம் முடிச்சுட்டு தூங்கிடுங்க, டிவி வேணாம். இதேதான், பெரிய விஷயம் இல்ல. இதேதான். சோ நீங்க ஜஸ்ட் கோ டேக், சொல்றது இதே சொல்லலாம் நீங்க. ஆனா அது வேற ஒரு அப்ரோச்ல எடுத்து நீங்க சொல்லலாம். கிளியரா வந்து லேபிள் ரீட் பண்ண கத்துக்க கொடுங்க. பேரண்ட்ஸுக்கு கடையில கிடைக்கிற லேஸ் சிப்ஸுக்கும் இதுக்கும் லேபிள் ரீட் பண்றது நீங்களே கத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. லேபிள் ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அது லேபிள் எப்படி படிக்கணும், அதுல ஏதாவது கெட்டது இருந்தா நம்ம தொடக்கூடாது அப்படின்றது பெரியவங்களுக்கே. சோ நீங்க GFCFன்னு சொல்லாம you can say these genetically modified. Even the milk, for example, if you say casein இருக்குன்னா it is not acceptable very much. But you say, you show them videos of how cows and buffaloes are living in caged, how chickens are, அந்த ஒரு சின்ன கேஜ்ல ஒரு 25 hen இருக்கும். அதுல இருந்து வர முட்டை எப்படி இருக்கும்? அதுல இருந்து வலியோட தான் வரும். அந்த சிக்கனோட வலியோட தான் வரும் அது. சோ நீங்க அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த வலியும் போய் சேரும். சரியா? We have another few minutes.
இஃப் யூ வாண்ட் டு கம் பேக் திரும்பி வரணும்னா வரலாம். எல்லாருக்கும் டைம் இருக்குன்னா திரும்பி வரலாம். இன்னும் பேசுறதுக்கு டைம் இருக்கு. ஐ அம் ஃப்ரீ. வி கேன் டாக். யூ கேன் டிசைட் அண்ட் டெல் மீ. ஏன்னா 40 மினிட்ஸ்க்கு மேல இது ரெக்கார்டிங் முடியாது. அதுக்காக if you want to come, you can come back. I suggest we come back. மனோஜ் சார், கல்பனா மேம், நம்ம இன்னொரு லிங்க்ல திரும்ப வரலாம். இதே லிங்க்குக்கு ஓகே சார், டன். அதே லிங்க் தான். நம்ம எல்லாருக்கும் டைம் இருக்குன்னா இன்னொரு 2 டைம் இருக்கு மேம். டைம் இருக்கு. நம்ம இந்த கால் எண்ட் பண்ணிட்டு we will rejoin. Yeah. இன்னொரு So we come back. We come back now. Okay. Yeah. We'll continue the recording. So இப்ப நீங்க வந்து இத நீங்க anthroposophy-னு சொல்ல வேண்டாம், CFGF-னு சொல்ல வேண்டாம். You Jayashree, I'm going to give you this task. Sattvic movement-ல இருந்து Sattvic diet, please extract what is it that we can tell the parents. ஒரு list பண்ணிக்கோ. Avoid sugar, avoid refined foods, avoid milk. Why? Because the cow in Sattvic diet, Sattvic number kalacharapadi, the first right of the milk goes to the calf. அந்த கண்ணுக்குட்டிக்கு தான் முதல்ல போகணும் மாடோட பால். அது எந்த ஊர்ல நடக்கிறதுமா? அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் ஜாஸ்தியா பண்ண அதுக்கு ஒரு ஸ்டெராய்ட்ஸ் போடுறாங்க, ஏதோ பண்றாங்க. அது வந்து நடக்கிறது இல்லை. சோ அத நீங்க அந்த கதையை கேட்டாலே நீங்க பாலை தொட மாட்டீங்க. இல்ல கேசீன் அப்படின்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்ணுக்கு தெரியாத பாலுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாத அது உங்களை ஹார்ம் பண்றதுன்னா ஈஸியா விட மாட்டாங்க. அதுல என்ன இருக்கு, ஒரு டீ தானே குடிக்கிறோம், காஃபி தானே குடிக்கிறோம்னு போவோம். ஆனா இந்த அந்த அந்த ஒரு மனிதனுக்கு அந்த மாடுனுடைய கண்ணுக்குட்டிக்கு தான் முதல் மரியாதை. அந்த முதல் மரியாதை இல்ல அதுல விட்டுட்டு அந்த பிறந்த குழந்தைய நீ தள்ளி விட்டுட்டு அந்த அங்கேருந்து எடுத்து பாலை நீ காஃபியும் டீயும் போட்டு குடிக்கிறேன்னா உனக்கு குடிக்க தோணும் மனசு வருமா? சிம்பிள். சோ சாத்விக் மூவ்மெண்ட்ல உங்களுக்கு அந்த ஒரு பதில்கள் இருக்கு. அந்த மாதிரியான பதில்கள். அதுலயே வந்து இப்போ வந்து குளூட்டன்ல வந்து குளூட்டன் சொன்னா கண்ணுக்கு தெரியாதது. அத வந்து நிறைய வாஷ் பண்ணா ஒரு ஜவ்வு மாதிரி ஒண்ணு வரும். அது குளூட்டன்னு சொல்றாங்க. அது போய் உள்ள அப்படியே ஒட்டிக்கும்ன்றாங்க. ஓகே, அது ஒரு விதமான டீச்சிங், ரைட்? ஆனா அதே வந்து ஜெனடிக் மாடிஃபைட் ஃபுட்னும் போது அது என்ன ஆகுது, அதனுடைய ஒரிஜினல் நேச்சரே மாறி போயிருக்கு. அதனோட ஒரிஜினல் வீட் ஓட நேச்சரே இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் இந்த குளூட்டன் பிரச்சனையே இருந்தது இல்ல. எல்லாரும் பிஸ்கெட், பிரெட், யூரோப்ல எல்லாம் போனீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. அது இப்பதான் வந்து குளூட்டன் ஃப்ரீ பிரெட், குளூட்டன் ஃப்ரீ இது அப்படின்னு நம்ம உலகம் முழுக்க வந்திருக்கு. So you take the approach of the Sattvic movement. Take the approach and learn to read the labels. So Jayashree, take your time and ஒவ்வொரு திங்ஸும் வேண்டான்னு சொல்லும்போது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றத நீ ஃபார்ம் பண்ணிக்கோ மனசு. ஓகே ஓகே. கல்பனா and மனோஜ், ஸ்ரீ, all of you also, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது கரெக்டா தோணுதா? இல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு பயமுத்து பூச்சாண்டி மாதிரி பயமுத்த வேண்டாம். கேசின்னு ஒண்ணு இருக்கு, குளூட்டன் ஒண்ணு இருக்கு. அது வந்து இப்ப நீங்க என்ன என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல நீங்க மனோஜ், கரெக்டா? அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதுதான் உங்க மைண்ட் ட்ரெயின் பண்ணி இருக்குது. வேற விதமா நான் ட்ரெயின் பண்ண உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். மனச மைண்ட உங்களுக்கு வேற விதமா நீங்க ட்ரெயின் பண்ணிக்கீங்க. இப்ப ஒரு பாலுல வந்து நீங்க கேசின்னால உடம்பு கெடுன்றத விட அந்த 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 மாடுடைய கண்ணுக்குட்டி கிட்டேந்து
இல்லாத பால் நம்மளுக்கு வருதுன்னும் பொழுது, அதுக்கு ஸ்டெராய்ட்ஸ் உள்ள பால் நம்மளுக்கு வரும்போது அந்த ஸ்டெராய்ட்ஸ் நான் எதுக்கு எடுத்துக்கணும்? அந்த மாடு என்ன சொல்றது, அந்த கொட்டகையில போய் பாத்தீங்கன்னா அதுவும் கறந்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஹைஜீனிக்கா? நம்ம கிட்ட பாக்கெட்ல வருது, பாக்கெட்டை கட் பண்ணி போடுறோம், ஆவின்ல இருந்து அதை பாலை பண்றோம், சாப்பிடுறோம். ஆனா இது வந்து நீங்க அந்த மாடு எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்து உங்களுக்கு வந்துரும். நான் உங்களை பயமுத்தி கேசின் சாப்பிடாத, குளூட்டன் சாப்பிடாதேன்னு சொல்ல வேண்டாம். இத நீ பார்த்தாலே போதும். நீ அந்த மாடுகள் வந்து எப்படி வெட்டப்படுகிறது, ஆடுகள் எப்படி வெட்டப்படுகிறது, அந்த கோழிகள் எப்படி வெட்டப்படுகிறது, அந்த கோழிகளோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுல இருந்து வர முட்டைகள் சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாழ்க்கை? முட்டை நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன் முட்டை நான் சாப்பிடக்கூடாது? நான்வெஜ்ஜோனா சொல்றீங்க, ஏன் முட்டை சாப்பிடக்கூடாது? இந்த ஒரு கேஜ்ல வாழ்க்கை முழுக்க வாழ்ந்த ஒரு கோழியிலேருந்து வர்ற முட்டை எப்படி இருக்கும்? ஹெல்தியாவா இருக்கும்? டிசீஸோட தான் பிறக்கும், டிசீஸோட தான் இருக்கும். அப்ப அதை நீ பார்த்தீன்னா அந்த டிசீஸ் நம்ம பாக்குறோம், கடைகள்ல போய் பாக்குறோம், ஆனா அதை மனசுக்குள்ள ஏத்திக்கிறது இல்லை. சிம்பிள். இதுக்கு நம்ம மனதை மாத்தி வேற விதமா பார்க்கும் பொழுது நம்மளே சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் ஆகும். நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது நமக்குள்ள அது ஒரு கான்பிடன்ஸோட, நம்ம ஃபெய்த்தோட நம்ம சொல்ல முடியுது. அப்படி நம்மளுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னா நம்ம மனசுல இருக்கிறதும் பேசுறதும் இந்த மைண்ட்ல திங்க் பண்றதும் ஒன்னா இருக்காது. அதுதான் நான் பிரசன்ஸ்னு சொல்றேன். இப்ப நம்ம சொல்லும் பொழுது எதுவுமே அதை நம்ம பிலீவ் பண்ணாதான் இன்னொருத்தர் நம்மள பிலீவ் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் நம்மள நம்பணும்னா, இப்ப மனோஜ பயமுறுத்தா மாதிரி குளூட்டன் சாப்பிட்டு மாதிரி பண்ணினா உனக்கு நாளைக்கு வந்து குதிப்ப அப்படின்னு வாட் எவர். சோ இது வந்து நான் எடுத்த அப்ரோச். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், ஆனா அவங்க லைஃப் ஸ்டைலு அவ்வளோ ஈஸியா மாத்த மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுது, பேரண்ட்ஸும் நம்ம ரீச் பண்ண மாட்டேங்கிறோம், சில்ட்ரனையும் ரீச் பண்ண மாட்டேங்கிறோம். என்ன பண்றது? இப்போ ஒரு நிஜமான உண்மை என்ன நடக்குது, சாப்பாடு ஒரு விஷயம்தான், அதை விட்டுருங்க. வீட்டுல வந்து ஒரு குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, பாட்டி தாத்தா இருக்காங்க, மாமா அத்தை எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்கும் வந்து பக்கத்துல வீட்டுக்காரங்க இருக்காங்க. அதுல எல்லாரும் வந்து அவங்கள குழந்தைய வந்து ஒரே மாதிரி பாக்குறது இல்ல, இல்லைங்களா? கரெக்டா? இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து டிவியே போடக்கூடாதுன்றோம், ஆனா பாட்டி வந்து சீரியல் 11:30 மணி வரை பார்த்தாதான் முடியும்ன்றாங்க. அது ஒத்துப்போகாத விஷயம். அவங்கள ரூம்ல போய் உட்காந்து நீ டிவி ஒன் ரூம்ல போடுற, நீ பாருன்னு நம்ம பெரியவங்க கிட்ட சொல்ல முடியாத ஒரு கல்ச்சர், நம்ம அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். இது இந்த பிரச்சனை யாருக்கிட்ட வந்து முடியும்? நீங்க அந்த குழந்தைகிட்ட காலம்புற பார்க்கலாம். காலம்புற குழந்தை உள்ள வரும்போது வீட்டுல நேத்திக்கு நைட் என்ன நடந்ததுன்னு அது மூஞ்சியில ஃபுல்லா தெரியும். அது எப்படி தெரியும்? நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிற ஒரு தைரியமும் பிரசன்ஸும் கல்டிவேட் பண்ணீங்கன்னா அடுத்தது அந்த குழந்தைக்கு வர்ற என்ன பிரச்சனையும் தெரியும். அது சொல்லாது. குழந்தை வந்து பாட்டி எங்க அம்மாவை திட்டினாங்கன்னு சொல்லாது. அந்த குழந்தை வந்து எங்க அம்மா எங்க அப்பாவை அடிச்சாங்கன்னு சொல்லாது. அம்மா அப்பாவை அடிச்சாங்க ஓகே சொல்லாது. இருந்தும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏதோ பிரச்சனை, ஓகேப்பா வாப்பா உட்காந்துப்பா, என்னப்பா இருந்தாலும் நான் இருக்கேன்ப்பா, இன்னைக்கு இந்த 2-3 ஹவர்ஸ் நீ என் கூட இருக்கிற அந்த 6 ஹவர்ஸ் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் வாப்பா. அதுவே சந்தோஷமாயிடும். அந்த பிரசன்ஸ நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அவன பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கல, உங்களுடைய பிரசன்ஸ நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அந்த குழந்தைக்கு.
சரியா? ஓகேவா? சரி, ஓகே ஏதாவது கேள்வி இருக்கா? என்னப்பா? மேம். அதே மாதிரியே இப்போ இந்த இது காய் சாப்பிடலாம், பழம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. மாங்காய் சாப்பிடலாம், மாம்பழம் சாப்பிடக்கூடாது. ஸோ எனக்கு வந்து என்னன்னா அதுவும் நேச்சர் தானே. மாம்பழம்ன்றது அதுவும் நேச்சரான ஒரு ஸ்வீட் தானே. அது குழந்தைங்களை ஹார்ம் பண்ணாதுன்ற மாதிரி என்னோட பிலீஃப் அது. இதை பத்தி உங்களோட கருத்து மேம்? ஒரு காய் வந்து பழமாகும் பொழுது அதுல வந்து அதனோட கெமிஸ்ட்ரி மாறுது. அந்த கெமிஸ்ட்ரி மாறுது. அதனுடைய சுக்ரோஸ், அந்த இது சொன்னேன்ல, ஃப்ரக்டோஸ், அதெல்லாம் மாறுது. அது ஜாஸ்தி ஆகுது பழமாகும் பொழுது. சோ அது வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னுட்டு. அதே மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி மாறும்பொழுது அந்த கெமிஸ்ட்ரி மே பி ஹார்ம்ஃபுல் ஃபார் த சைல்ட். இப்ப அது வந்து எல்லா பழமும் எல்லாருக்கும் பிடிக்காது. எல்லா பழமும் எல்லாருக்கும் நல்லது கிடையாது. அது பழம் காலம்பர சாப்பிடுறது வேற, நைட்டு சாப்பிடுறது அது வேற எஃபெக்ட். சோ எந்த பழம் யாருக்கு ஒத்துக்குமோ, எந்நேரம் சாப்பிடலாமோ அத பார்த்து தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஓகே. பட் ஆனா கொடுக்கலாம் இல்லையா மேடம்? இப்போ அந்த குழந்தை கொடுக்கலாம், கேக்குது தப்பு இல்ல. அப்படின்றப்போ. கொடுத்து பாருங்க, ஓகே. கொடுத்து பாருங்க எப்படி எஃபெக்ட் ஆகுது. அந்த சைல்டால டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சா கொஞ்சம் கொடுத்து பாருங்க. எதுவுமே வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயமா தான் ட்ரை பண்ணணும். ஓகே. ஒவ்வொரு விஷயம் தான் ட்ரை பண்ணணும். நிறைய ட்ரை பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனைனா நம்மளுக்கு எதுல பிரச்சனை வந்ததுன்னு தெரியாது. கரெக்ட் கரெக்ட். ஒன்னு ட்ரை பண்ண, இன்னைக்கு ட்ரை பண்றோம், நான் ஃப்ரூட் கொடுக்க போறோம்னா மாம்பழம் ஒரு பீஸ் கொடுத்து பாருங்க. நாளைக்கு எப்படி டாய்லெட் போகுது, பிஹேவியர் எப்படி இருக்கு, தூக்கம் எப்படி இருக்கு, அதுவும் காலம்பரை கொடுத்து பாருங்க, மத்தியானம் கொடுத்து பாருங்க, நைட்டு கொடுத்து பாருங்க, எப்படி வித்தியாசம் இருக்கு என்ன. அதுல தப்பு இல்ல. அந்த குழந்தைக்கு விரும்பி கேட்டானா கொடுத்து பார்க்கலாம், தப்பு இல்ல. தப்பு இல்ல. ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டு உனக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா then it's okay. இப்போ ஒரு பீஸ் ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, காலம்பரை கொடுத்து பாருங்க எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் டே அது ஓகேவா இருந்ததுன்னா மதியானம் கொடுத்து பாருங்க, ஓகே, நைட்டு கொடுத்து பாருங்க, 3வது நாள் ட்ரையல் தான். எதுவுமே நான் சொல்றத கூட நீங்க கண்மூடித்தனமா நம்ப கூடாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது நடைமுறைக்கு நடக்கும் அப்படின்னும் பொழுதுதான் நீங்க ஏத்துக்கணும். இது வந்து நான் யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னா ஸ்டைனர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அவர் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பார், ஸ்டைனர் தான் முதல்ல எழுதியிருப்பார், you are not to take whatever I say as gospel, you have to experience as a personal experience and only then you can embrace it. அவரோட இந்த 2 லைன்ஸ் எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்தது. இவ்வளவு பெரிய மனுஷன் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு, பண்ணியிருக்காரு, புக்கா எழுதியிருக்காரு, லெக்சரா கொடுத்திருக்காரு. அவரே இப்படி சொல்றாருன்னா நான்லாம் எந்த மூலை, நம்மளாம் எந்த மூலைப்பா. இப்ப நம்ம ஒரு குழந்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்மளுக்கு அது செட் ஆகுது அப்படின்னா அப்பதான் நீங்க அதை எடுத்துக்கணும். ஓகே. Anything else? Kalpana has come on board. சொல்லுங்க. நான் வந்து ஒரு பேரண்ட்ஸா வந்து இருக்கும்போது எனக்கு இது மாதிரி நிறைய நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் மேம். என்னன்னா நீங்க சொல்ற மாதிரிதான் நான் வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து அவங்களுக்கு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது சாப்பிடுறத இவர் பார்த்துட்டாலோ என்னால அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவர் பார்த்துட்ட பட்சம் அவர் கேட்கிறாருன்னா நான் கண்டிப்பா அது எதுவா இருந்தாலும் கொடுத்துருவேன். ஆனா அது என்ன ரிசல்ட் இருக்கு, எப்படி இருக்காங்க நான் செக் பண்ணியிருக்கேன் மேம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ்மே நான் செக் பண்ணி இது ஓகே இல்ல இது ஓகே அப்படின்றத நான் ஓரளவுக்கு நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். சூப்பர். ஆமா, பேரண்ட்டுக்கு தெரியாதா? ஆஃப்டர் ஆல் பேரண்ட்ஸுக்கு தெரியாதா எது
ஒர்க் ஆகுது, என்ன 24 hours நீங்க தானே இருக்கீங்க. ஆனா சில சமயம் வந்து நான் பார்த்ததுல வந்து வீட்ல பிரச்சனை வரும்போது குழந்தை வந்து மற்ற நாள் ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டப்படும். அது நம்ம கிட்ட தான் காட்டும். டீச்சர்ஸ் தான் நம்ம தான் பார்க்கணும். சாப்பாடுனாலயா இல்ல ரிலேஷன்ஷிப் பிரச்சனைனாலயா வீட்ல, இல்ல வந்து கேட்ஜெட்ஸ் நைட்ல வந்து பெட்ல உட்காந்துக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு இருக்காங்களா மனுஷங்க, எதுவேனா இருக்கலாம், எதுவேனா இருக்கலாம். ஆனா அதுக்கு கம்பேஷனேட்டா நீங்க இருக்கணும். கம்பேஷனேட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, நம்ம டீச்சரா இருக்கும்போது நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம தான் பிரசன்ஸ் இருக்கணும். அதுதான் முக்கியமான லெசன். நான் உங்களுக்கு கொடுக்கறதுலயே இது ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு நிறுத்தினா கூட போதும். அது நீங்க இனிமேட்டுக்கு வேண்டாம் மேம் நாங்களே பாத்துக்கிறோம்னாலும் ஓகே. எனக்கு புரியுதுங்களா? எனக்கு வந்து இது ஒண்ணு சொல்லி கொடுத்தாலே போதும். என்ன பிரசன்ஸ் உங்களுக்கோ அது அந்த பிரசன்ஸ் நீங்க கொண்டு வரீங்கன்னா, பவர் ஆஃப் யுவர் பிரசன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீச்சிங் டு த சைல்ட். Shri has been very silent today. Yeah, Nandini, there has been a lot of internalization actually. Okay. So on both the fronts, both in terms of நம்ம நீங்க இனிஷியலா சொன்ன அந்த 4 things as well as வந்து பாத்தீங்கன்னா the first one, which is about being presence, power of presence, அது வந்து ஒண்ணு. And also diet actually. So there has been a lot of internalization happening actually. Yeah, it And, takes time. It takes time. Yeah, and also I'm also getting some insights actually as I listen to நீங்க பேசும்போது, மனோஜ் சார் பேசும்போது, கல்பனா மேம் பேசும்போது, I'm getting certain insights myself actually, which is quite interesting to see actually. Right. So Jayesh, you had a task in there to find out what are the diets that is a no-no and the reason, alternate reason. GFCF anthroposophy edukadingo. Find another reason why you are wanting it over. Okay. You can avoid anything. You can recommend that you avoid anything, but you have an alternate reason for that. You have to tell a reason such as parents should convince இல்ல அந்த மாதிரி ஒரு Parents reason. convince பண்ணணுமா? Parents convince ஆகணும். அப்பதான் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. Correct. பேரண்ட்ஸே நீ சொல்றது நம்பலன்னா எங்க போய் முடியும்? Okay, so it's very important. So you have to find ways. These are ways in which you cope with questions, parents. See, you can't first of all we are not as educated in anthroposophy as John is. Let's be very clear. Yes. He is very educated, meaning he's really studied a lot. Okay. While on the other hand, you might have a better knowledge of something else. It's easier to understand genetic modification, artificial flavors, artificial colors. It's easier to understand first right of the milk is calf. இதெல்லாம் easy to understand. இதுக்கு பெரிய காலேஜ் போய் படிக்கணும்ன்றது. We don't have to பெரிய காலேஜ்ல போய் உட்கார்ந்து அந்த மாடோடைய பாலுக்கு முதல் அதிபதி யாரு? கண்ணுக்குட்டி தான். இது என்ன காலேஜ்ல போய் கத்துக்கணும்? ஒண்ணுமே இல்ல. பார்த்தா தெரிய போகுது. அது இந்த மாடு வந்து நிக்கிற வந்து மாடோட இடம் வந்து பாத்ரூம் இருக்குது, டாய்லெட் இருக்குது, எல்லாமே இருக்கு. அதுலயே பாலை கறக்குறாங்க. அதை பார்த்தா ஹைஜீன் தெரியுது இல்ல? அது ஒரு கண்ணுக்குட்டி போட்ட பிறகு எவ்வளவுப்பா பால் கறக்கும்? அது ஸ்டெராய்டு இல்லைன்னா பாலே கறக்காது இல்லையா? கண்ணுக்குட்டியோட தீந்து போயிடும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உண்மை, ட்ரூத். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயத்த போய் நம்ம படிச்சு கத்துக்க வேண்டாம். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சு நீங்க டீல் பண்ணணும். அதுதான் சீக்ரெட். நம்ம வந்து குழந்தைங்களோட டீச்சர்ஸா இருக்கிறது, பேரண்ட்ஸோட நம்ம டீல் பண்றதுக்கு சீக்ரெட் என்ன?
நடைமுறையில என்ன இருக்கோ, வாட் இஸ் த டெய்லி லிவிங்ல அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. காலேஜ்ல போய் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு காட்டாதீங்க. Don't bring your knowledge into it. Bring your experience into it. Knowledge is useless. Your experience will give you the confidence. Experience will give you the faith that this works for the children. Okay. Anything else? So, Should we shut down? just to add, Adava, I mean, Yeah. like you say, experience works and something like that. One thing I would like to say is, the experience of just being, the uira irukkiradhu. Okay. And the experience on the pathina teaches that, you don't really have to carry any burden of, முன்னாடி பேசின கவலை, சாரோ, அதெல்லாம் நான் ஒரு உயிரா இருக்கும்போது, ஜஸ்ட் உயிரா இருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ. So that experience in itself teaches that, நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 4 திங்ஸ்ல வந்து where the third one is, you can leave this sorrow actually, so ஒரு ஜஸ்ட் உயிரா இருக்கும்போது I am able to leave this sorrow, and that I can understand from experiencing the being actually, that works and that proves. Of course. நம்மளா உணர்ந்தாதான் அது நம்மளுக்கு நடைமுறைக்கு ஒத்து வரும், வேலைக்காகும். நம்மளா உணரலைன்னா சும்மா படிச்ச நாலேஜ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியும். ஒரே அப்ரோச் தான் இல்ல. உலகத்துல வந்து நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஸ்ரீ and ஜெயஸ்ரீ, any way, education is not about it's about presence. It's about what are you doing. Any way you teach the child, சந்தோஷமா இருக்கா, கத்துக்குதா, ஏதாவது வாழ்க்கையில பீஸ்ஃபுல்லா இருக்கா, லவ்விங்கா இருக்கா, அதை தவிர வேற ஒண்ணுமே வேண்டாம் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து வெளியில போய் ஒரு 4 பேரோட இருக்கும்போது ஒரு ஹாப்பியா இருந்ததுன்னா அதனுடைய பிரசன்ஸ் இன்னும் பரவும். அது ஒரு சந்தோஷமான குழந்தை, அது சுத்தி இருக்கிறவங்க பாரு எவ்வளோ நைஸ் அப்படின்னுவாங்க. அதே ஒரு அம்மாவை போட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இது வேணும் அது வேணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்படி இது, ஹவு இஸ் தட்? சுத்தி இருக்கிறவங்க வந்து அதை உணர மாட்டாங்க. ஸோ அந்த குழந்தை அந்த பிரசன்ஸ் எங்கிருந்து கத்துக்குது? அம்மா வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு நினைச்சாங்கன்னா குழந்தை அந்த மாதிரிதான் பிஹேவ் பண்ணும். அம்மா வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு ஒரு காமா இருக்கும்போது குழந்தை அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாது. ஆப்வியஸா நீங்க பார்க்கலாம், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. No, we are seeing that. We are seeing it on a day-to-day basis. இன்னும் கேள்விகள் தான் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம மீட்டிங் இதோட முடிச்சுக்கலாமா? Can we close? Yeah, sure. அடுத்தது உங்களுக்கு Sure. எப்ப மீட்டிங் வேணும்னு சொல்லுங்க. நம்ம Sure. இதே இதுல வீக்கெண்ட் நம்ம Right, குரூப்ல right. போடுங்க. நம்ம டீச்சர்ஸ் குரூப் Yeah. இருக்குல்ல, அதுல Right. போடுங்க. Yeah. சரியா? Sure. ஓகே. மனோஜ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா லாஸ்ட்? இல்லை மேம், ஃபர்ஸ்ட் சொன்னோடனே எனக்கு அந்த ப்ரெசன்ட் சொல்லும் போதே எனக்கு இன்னியோட மீட்டிங் ஓவர் அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. ஓகே, திஸ் இஸ் டன் ஃபார் த டே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு. நிச்சயமா. ஸோ ஒரு ஸ்ரீகாந்த் சார் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள எனக்கு நிறைய போச்சு சொன்னோடனே. ஸோ அதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. சொன்ன மாதிரி இப்போ கொஸ்டின்ஸ் கேட்க சொன்ன நிறைய வரும், பட் இப்போதைக்கு போதும். நீங்க குரூப்ல போடலாம் கொஸ்டின், எப்படி இருந்தாலும் நான் ஆன்சர் பண்றேன். எனக்கு தெரியலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோம் ஆன்சரை. சரியா? எல்லாத்தையும் எனக்கு தெரியும் சொல்ல முடியாது. எனக்கு தெரியாதப்போ சேர்ந்து தேடுவோம். நீங்களும் தேடுங்க, நானும் தேடுறேன், சேர்ந்து தேடுவோம். அதுல என்ன இருக்கு? நம்ம கல்பனா சீக்கிரம் ஆன்சர் கிடைக்கும். ஓகே மேம். சரி,
பிரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாமா? ஓகே. ஓகே. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா மிருதங்கமய. ஓம் Bye everybody. Bye, ma'am. Thank you. Bye. Thank you. Bye.